செங்காட்டூர் என்ற ஒரு சிறிய கிராமம். அங்கே வாழ்ந்தது ஒரு சாதாரண குடும்பம். அப்பா ராஜா, அம்மா மலர், குழந்தைகள் ரவி, லக்ஷ்மி. அந்த குடும்பம் செல்வம் குறைவுதான், ஆனால் மனதில் அன்பு நிறைந்தது. ராஜா ஒவ்வொரு நாளும் வேலைக்குச் செல்வார். அம்மா மலர் வீட்டுப் பணம், தோட்டம் எல்லாவற்றையும் கவனிப்பார். ரவி தன் தங்கை லக்ஷ்மிக்கு பள்ளிப்பாடம் சொல்லித் தருவான். அவர்களிடம் பெரிய வீடோ புதிய போனோ எதுவும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய பழைய மரமே இருந்தது வீட்டின் முன்பு. அந்த மரத்தடியில்தான் குடும்பம் எல்லாம் சேர்ந்து பேசும். ஒரு நாள் மழை பெய்து காற்று வீசியது. அவர்கள் வீட்டின் கூரை சேதமாகிப் போனது. ராஜா மனம் உடைந்தார். இப்போ இந்த மாதம் எப்படி என்று கவலைப்பட்டார். அதை பார்த்த அம்மா மலர் சொன்னார், நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் இந்த பிரச்சனையும் கடந்து போகும். அடுத்த நாள் ரவி, லக்ஷ்மி இருவரும் தங்களின் சேமிப்பு பெட்டியை கொண்டு வந்தார்கள். சில நாணயங்கள் மட்டுமே இருந்தாலும் அவர்கள் புன்னகையுடன் கொடுத்தனர். ராஜாவின் கண்கள் நிரம்பின. நீங்க தான் என் பெரிய பொக்கிஷம் என்றார். கிராமத்திலுள்ள அண்டை வீட்டுக்காரர்களும் விவசாயிகளும் வந்து உதவினார்கள். ஒருவர் மரம் கொண்டு வந்தார், ஒருவர் கூரைப்பட்டை, ஒருவர் தொழிலாளி. எல்லோரும் சேர்ந்து ராஜாவின் வீட்டை சரி செய்தனர். சாயங்காலம் போது அந்த பழைய மரத்தடியில் அனைவரும் அமர்ந்தனர். லக்ஷ்மி கேட்டாள், அப்பா, பணம் முக்கியமா அல்லது அன்பா? ராஜா புன்னகை செய்தார். பணம் ஒரு வீடு கட்டும், ஆனால் அன்புதான் ஒரு குடும்பத்தை கட்டும். அந்த இரவு மழை மீண்டும் பெய்தது. ஆனால் வீட்டுக்குள், சுவரினிடையே, அந்த சிறிய குடும்பத்தின் இதயங்களில் உறவு, ஒற்றுமை, நம்பிக்கை மட்டும் ஒலித்தது.